ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாட வீட்டு தேவைக்காக மின்சாரம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம். அந்த மின்சாரம் நம்ம வீட்டுக்கு எப்படி வந்து அடையுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் வந்து எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் பிளான்ட்லேருந்து. அது வந்து கோலால் இருக்கலாம், இல்லாட்டினா வாட்டரால் இருக்கலாம், இல்லாட்டினா விண்டால் இருக்கலாம், எதால வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை வச்சு தான் வந்து பவர் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 11,000 கிலோவாட் அந்த லெவல்ல வந்து அது அங்க இருக்கும். அத வந்து நம்ம டைரக்ட்டா வந்து நம்ம இங்க எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நார்மலா இந்த பவர் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டிய விட்டு அவுட்டர் ரேஞ்சுல தான் இருக்கும். சிட்டிக்குள்ள அது இருக்காது. ஏன்னா, அது ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கணுன்றதுக்காக வந்து எப்பவுமே வந்து அவுட்டர்ல தான் வச்சிருப்பாங்க. ஸோ அங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ற கரண்ட்ட வந்து ஸ்டெப் அப் பண்ணுவாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு ஸ்டெப் அப் பண்ணுவாங்க. இது எதுக்கு ஸ்டெப் அப் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஏன்னா, இப்போ அந்த பவர் பிளான்ட்லேருந்து நம்ம சிட்டிக்குள்ள கரண்ட் வந்து பாஸ் ஆகி வரணும். அப்போ நிறைய எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட்டை வந்து 11,000 கிலோவாட்லேருந்து 4,00,000 கிலோவாட்டுக்கா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஸ்டெப் அப் பண்ணுறாங்க. இது அதுக்கப்புறம் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. வோல்டேஜ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழுத்தம், ப்ரெஷர். ஸோ அதனால மோர் ப்ரெஷரில் வந்து கரண்ட் வந்து அந்த வயர் வழியாக பாஸ் ஆகும். ஸோ நார்மலாக நீங்கள் அவுட்டர்லலாம் ரிங் ரோட்லலாம் போகும்போது பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய ஈஃபில் டவர் மாதிரி அங்கங்கே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் வந்து பவர் பிளான்ட்லேருந்து பெரிய பெரிய ஸ்ட்ராங் வயர்ஸை வச்சு தான் அந்த கரண்ட்டை வந்து கொண்டு வராங்க அங்கேருந்து. ஸோ அங்கேருந்து இப்போ நேராக அந்த வயர்ஸ் வழியாக நேராக இப்போ எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிக்குள்ளே சப்ஸ்டேஷன் ஒன்று இருக்கும். அந்த சப்ஸ்டேஷனுக்கு அது வரும் கரண்ட்டு. அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் 11,000 கிலோவாட்டா ஸ்டெப் டவுன் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டெப் டவுன் பண்ணி அந்த கரண்ட் டைரக்டா வீட்டுக்கு வருமான்னா வராது. ஸோ அங்கேருந்து நேரா அந்த 11,000 கிலோவாட் நேரா எங்க வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வெளிய இருக்கும் பார்த்தீங்களா, போஸ்ட் மரம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்க வரும். அங்க ஒரு குட்டி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். ஸோ அதாவது நீங்க உங்க தெருலயே பார்த்துருப்பீங்க. அங்கன அங்கன டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு வரும். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, அத வந்து 230 இல்ல 440 வந்து கன்வெர்ட் பண்ணும். அதாவது உங்க வீடு சிங்கிள் ஃபேஸா இருந்துச்சுன்னா 230 3 ஃபேஸா இருந்துச்சுன்னா 440 கன்வெர்ட் ஆயி அதுதான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கரண்ட் உள்ள ஐ மீன் நம்மளோட மீட்டர் பாக்ஸுக்கு வந்து மீட்டர் பாக்ஸ்ல இருந்து செவர் வழியா நம்ம ஒவ்வொரு பிளக் பாயிண்ட்டுக்கும் வருது. ஸோ இதுதான் வந்து பவர் பிளான்ட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்து கரண்ட் எப்படி வருது அப்படின்றத பத்தின வீடியோ. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.